வணக்கம் நண்பா. நம்ம நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ப்ரீமியம்ன்ற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தாங்க. மாடலு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாடல் ப்ரீமியம் போட்டுருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளைன்னு இருக்குது. இப்படி தான் இருக்கும். இது நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்திருக்குது. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரு கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகுது, அப்புறம் ஹீட் ஆகலை அப்படின்றாரு. என்ன எரர் கோடு வருதுங்கன்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியல. அவர் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகுதுங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதோ டிஸ்பிளேயில் வருது, அதுக்கப்புறம் ஹீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடைக்கு கொண்டு வந்துருக்காரு. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன் ஆகுது. நமக்கு அடுப்பு ஆன் ஆகுது. ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோம்னா நமக்கு E0ன்னு வருது. நம்ம பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம். பாத்திரத்தை மேலே வச்சுட்டோம். நமக்கு இப்போ 5ன்னு வருது. ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு எரர் கோடு வருதுன்னு சொல்கிறாரு. என்ன எரர் கோடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 10ல் வச்சுருக்கிறோம். நமக்கு ஹீட் ஆகிட்டுருக்கு. நமக்கு நல்லாவே அடுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எரர் கோடு வரல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கொதிக்குது. நம்ம டெம்பரேச்சர் இப்போ குறைச்சிக்கலாம். 5ல் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ E01ன்னு எரர் வருது. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஹீட் ஆகிட்டு E01 அப்படிங்கிற நமக்கு டிஸ்பிளேயில் பிளிங்கிங் ஆகுது. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எதை பார்க்கணும், எப்படி செக் பண்ணணும், இந்த ஃபால்ட்டை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஃபால்ட் ரெடி பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த E1 எரர் எதனால் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம இப்போ அந்த அடுப்பை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாத்தையும் கையில் தான் வச்சுருக்கிறேன். நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்பிளேவை கைட்டி தனியாக வச்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ப்ரீமியம்ன்ற மாடலுக்கு E01 எரர் வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸால் தான் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளத்தால் தான் உங்களுக்கு ஒரு சில மாடலில் E01 இல்லைனா E02 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த IGBT கீழே இருக்கிற சென்சார் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த கூலிங் ஃபேனை செக் பண்ணுங்கள். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ப்ரீசெட் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கூலிங் ஃபேனை செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த கூலிங் ஃபேனு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக ஓடினாலும் சரி, இல்லை சம்திங் ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஹீட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி E01 ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வேறு கூலிங் ஃபேன் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நம்ம காயில் கூலிங் ஃபேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் டஸ்ட்டு எறும்புலாம் உள்ள நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு வேறு ஒரு கூலிங் ஃபேன் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபால்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெளிவாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 நிமிஷம் ஹீட் ஆகிட்டு E1 E2 அந்த மாதிரி வந்ததுன்னா டக்குன்னு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்டிங் பிளேட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கையே வைக்க முடியாத அளவுக்கு கொதிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஓவர் ஹீட்டிங்னால தான் அந்த எரர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த IGBT கீழே இருக்கிற சென்சாரையும் செக் பண்ணிவிட்டு இந்த கூலிங் ஃபேன் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணாக்கா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ரெடி ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் ஃபேன் நம்ம கைட்டி பார்க்கலாம். கூலிங் ஃபேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ரொம்ப மோசமாக டேமேஜாக இருக்குது. ஆனால் இது ஓடுது, ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஓடி இருக்காது. உங்களுக்கு இதனால் கூட அந்த கம்ப்ளைண்ட்டு வந்திருக்கலாம். நம்ம வேறு கூலிங் ஃபேன் மாற்றி பார்த்துட்டு ஃபால்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பழைய மாதிரி இந்த போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு கூலிங் ஃபேன் நம்ம எடுத்துட்டோம். இது பழைய கூலிங் ஃபேனு, இது வந்து வேறு புது கூலிங் ஃபேனு. நம்ம இதை போட்டு ஃபால்ட் எப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்ம பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். புது கூலிங் ஃபேனும் போட்டாச்சு. எப்பவுமே இந்த மாதிரி கூலிங் ஃபேனை ரிப்பேரு இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் மேலே இருக்கும், அதை எடுத்துகிட்டு லைட்டாக ஆயில் நீங்கள் விட்டுக்கோங்க. ஃபேன் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. அப்படி இல்லைனா பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோல் கொஞ்சம் விட்டால் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. ஓகே, இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஹீட் பண்ணி பார்த்துடலாம். காயில் மட்டும் 3 ஸ்க்ரூ போட்டுட்டு எப்பயும் போல் நம்ம டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கூலிங் ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம சீரீஸில் போட்டு கூலிங் ஃபேன் ரன் செக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக பேக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். கூலிங் ஃபேன் உங்களுக்கு ரன் ஆகுது, நல்லா சூப்பராக ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பக்கமாக அதை நம்ம பேக் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ப்ராப்பராக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி எப்படி ஹீட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வச்ச உடனே ஹீட் ஆகிருச்சு. இப்போ நமக்கு ஃபேன் பர்ஃபெக்டாக ஓடுது, கரெக்டாக வந்து ஹீட்டிங் ப்ளேஸ்ட்டு கூலிங் ஆகுது. சரிங்களா, நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வச்சு கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு தான் நமக்கு நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் இதாச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃபேன் நமக்கு கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கு. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த E1 எரர் வந்திருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஃபேன் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம அந்த ஃபேனை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு நல்லா ஆகுது. ஆனால் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக திருப்பி வராது. உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் E01 எரர் வந்தால் கண்டிப்பாக இந்த கூலிங் ஃபேனை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் புதுசு சேஞ்ச் பண்ணி கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பயனுள்ள வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ.